இப்போ தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து முழு ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சியில் அமர வச்சிருக்கு. இப்போ அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்குது, வளரட்டும், வளர்ந்த பிறகு என்னன்னு பார்க்கலாம். குழந்தை தேருமா தேராதுன்னு இப்பயே முடிவெடுக்க தான். குழந்தை பிறந்திருக்குது, இன்னும் தொப்புள் கொடி கூட அறுக்கலை. வளரட்டும், வளர்ந்த பிறகு இந்த குழந்தை தேருமா தேராதாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். குழந்தை பிறந்தவுடனே இது தேராதுன்னு எப்படி முடிவெடுக்க முடியும், தேருன்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? ரெண்டும் முடிவெடுக்க முடியாது, பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களோட இருக்குன்ற நீங்கள் கருது? அதெல்லாம் ஒரு கத்திரிக்காயும் கிடையாதுங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கட்சி 108 இடங்களில் 107 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். இடம் 108, உறுப்பினர்கள் 107. ஆட்சி அமைப்பதற்கு சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சிகளில் அந்த கட்சி தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணத்தினால ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கோரி கடிதம் கொடுத்தார்கள். ஆளுநர் அமைச்சரவை அமைத்தும் பெரும்பான்மையை குறிப்பிட்ட நாளுக்குள் நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும், அனுமதி அளித்திருக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் அதை செய்யவில்லை. எப்படி சசிகலா காலத்தை நீடித்து பிறகு நீதிமன்ற தீர்ப்பை விரைவுபடுத்தி அவங்க ஜெயிலில் அனுப்பிச்சிட்டு வேற ஒரு ஆட்சி அமைச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சியே தமிழ்நாட்டில் அமையாமல் இருப்பதற்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக ஆட்சி நடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் சில கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்தன. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது.